நேர்மையாளன், சிந்தனையாளன், ஒரு பொது உடைமையாளன் என்பதற்கு குண்டடிபட்டு செத்தாலும் சரி செங்குடி ஏந்தி போராடுவதுதான் இந்த போராட்ட வாழ்க்கையினுடைய இறுதி. 23 வயசுல பெரிய தாக்குதலுக்கு தயாராக போராட்டத்துக்கு தூண்டுகோல் யார்? இந்த நல்லகண்ணு மீது வெடிகுண்டு வைத்து ரயிலை கவிழ்க்க முயற்சி செய்தார். இதுதான் அந்த சதி வழக்கு. சதி வழக்கு போலியாக புனையப்பட்டு இவருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலாம்னு அந்த நேரத்தில் பேசப்பட்டது. இன்னைக்கு முதலமைச்சர் போய் கண்ணீர் விட்டுட்டு வர்றாரு. ஜனாதிபதியா இருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன். அவரை எதிர்த்து கோயம்புத்தூர்ல நிக்கிறார். 99 குண்டுவெடிப்பு கலவரத்தில் நிற்கிறார். அப்படி நின்ற பொழுது உண்மையான திமுக, மனிதாபிமானமான திமுகவாக இருந்தால் அந்த வேட்பாளர் நிறுத்தி பாஜகவோட சேர்ந்து நல்லகண்ணை தோக்கடி முதலமைச்சருடைய அப்பா தான் இந்த வரலாற்று தவறை செய்தார். ஆதிக்க சாதி பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி சேர்மனை பதவி பிரமாணம் எடுத்து அந்த நாற்காலியில் அமர விடாமல் தடுக்கிறாங்க. அப்போ இவர் போறாரு. பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு பெரிய போராட்டம். அதில் அரசே ரெட்டை வேடம் போடுது. இப்போ அதே போல் தேனிக்கு பக்கத்தில் தீண்டாமை சுவர், அந்த தேனியில் தீண்டாமை சுவர் உடைக்கப்படுவதற்கு நல்லகண்ணு ஐயாவும் ஒரு காரணம். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம். தமிழக அரசியலினுடைய மூத்த அரசியல்வாதி மற்றும் நேர்மைக்கு, அதாவது எதிர்கட்சிகளில் கம்யூனிசத்துக்கு நேர் எதிராக கூடிய ஒரு பாஜகவினர் கூட இன்றைக்கு நேர்மையாளராக மதிக்கப்படக்கூடியவர் தான் ஐயா நல்லகண்ணு. ஆனாலும் நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது நல்லகண்ணு அப்படிங்கிறத நிறைய இளம் தலைமுறைகளுக்கு தெரியாமலே இருக்குது. நல்லகண்ணு அப்படிலாம் ஒரு தலைவர் இருக்கிறாரா அப்படிங்கிற சில அரசியல் சின்ன அளவில் பார்வையில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாமல் நிலைகளை பார்க்க முடியுது. யார் இந்த நல்லகண்ணு? இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமாக சிஎம் அளவுக்கு போகிறது, ஒரு நேர்மையாளர் இந்த எல்லா கட்சிகளாலும் போற்றப்படக்கூடிய அளவில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் நேர்மையாளன், சிந்தனையாளன், ஒரு பொது உடைமையாளன் என்பதற்கு ஒரே உதாரணம் என்னென்னா, நீங்கள் ஜாதி கலவரம் நடக்குது எங்கள் திருநெல்வேலியில். அதாவது 2 சாதி, ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி, இன்னொரு சாதி, மேல் சாதி, எப்பவுமே அதான் கலவரம் நடக்கும். இந்த கலவரத்தில் அவருடைய மாமனார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கக்கூடியவர். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கக்கூடிய நபரை சாதி கலவரத்தில் வெட்டி கொல்லப்படுகிறார். இது எப்போ நடந்தது? இது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தது. ஓகே. வருஷம் 2002-03 வாக்கில். ஓகே. இந்த மாமனார் வெட்டி கொல்லப்பட்டதற்கு நீங்கள் ஒடுக்கப்பட்ட சாதி தான் இவரை கம்யூனிஸ்ட் வாதியாக பார்க்காம ஒரு சாதியாக அங்கே சாதி தான் பிரதானமாக தெரியுது. ஆமாம். தெரிந்த பிறகு இவர் எங்கே போகிறாருன்னா அந்த ஒடுக்கப்பட்ட சாதி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் கண்ணீர் விடுறார். நீங்கள் அங்கே ஒரு தகப்பன் இறந்து போயிட்டான் ஒடுக்கப்பட்ட சாதியில். 2 குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடிக்கிற இடத்துல போய் அந்த உழைக்கிறவன் இந்த குழந்தைகளை விட்டுட்டு இறந்துட்டான். மக்கள் பூரா ஒடுக்கப்பட்ட சேரிகளில் கண்ணீர் விடுகிறாங்க. இவரும் போய் அங்கே கண்ணீர் விடிச்சிட்டு இருக்கார். இதுதான் அவருடைய சிறப்பு. அப்போது தன்னுடைய மாமனார் மரணத்தை விட ஒரு தவறு நடந்து போச்சுங்கிறாரு. கேட்குறாங்க, என்னையா இப்படி இப்போ பண்ணிட்டாங்களே உங்களை, ஒரு தவறு நடந்து போச்சு. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் அங்கே போய் கண்ணீர் சிந்துகிறார். இதுதான் அவரை கம்யூனிஸ்டாக மாற்றியது. நீங்கள் அவர் கம்யூனிஸ்டாக இருந்ததுன்னு அடையாளமே அதுதான். இவர் 1925 பிறக்கிறார். இது ஆங்கிலேயன் காலம். இந்த ஆங்கிலேயன் காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கம். அப்போது கம்யூனிஸ்ட் என்றாலே மக்களை புரட்சிக்கு வித்திடுகிறவன். 1916 ரஷ்ய புரட்சி முடியுது.
முடிந்த பிறகு கம்யூனிஸ்டுடைய தாக்கம் உலகம் பூரா வருது. ம். இப்படி வருகிற பொழுது தான் இந்த இளைஞன் 1925 பிறந்த இளைஞன் 18 வயசில் நீங்கள் அவர் அந்த பகுதியில் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் கம்யூனிஸ்ட் விவசாய முன்னணி செயலாளராக 18 வயசில் இவருக்கு அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறார். ம். விவசாய தொழிலாளர்களுக்கான ஒரு அடையாளமாகவே அவர் இப்போ ஏறக்குறைய 25 பிறந்தாலும் 18 வயசில் இருந்து அவர் ஒரு 15 வருஷம் அந்த பொறுப்பில் இருக்கார். ம். அந்த பகுதி விவசாய தொழிலாளர்கள் எந்த போராட்டம் நடந்தாலும் முன்னணி களப்பணியாளர் நல்லகன். ம். இன்றைக்கி வைகுண்டத்தில் உழைக்கிற மக்களுக்கு ஒரு நிலம் குத்தகைக்கு கொடுக்குறான் அரசு. ம். அது பண்பட்ட நிலமாக முப்போகம் விளைகிற நிலமாக மாறிய பிறகு அந்த குத்தகைதாரர் அந்த கூலிகளை விரட்டி விடுறான். எங்களுக்கு அது மீண்டும் குத்தகைக்கு கொடுங்க. இந்த மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் நடத்துகிற பட்டினி போராட்டம், 18 நாள் பட்டினி போராட்டம். இதை தலைமை தாங்கி நடத்தியவர் நல்லகன். இந்த 18 நாள் பட்டினி போராட்டம் தொடர்ந்தால் பல பேர் சாவான். தொழிலாளி விவசாயி பல பேர் மரணம் அடைகிற சூழல் வருகிற பொழுதும் நிலம் மீண்டும் எங்களிடம் கையளித்தால் மட்டும்தான் எங்களுடைய மரணத்தை தள்ளி போட முடியும்னு உறுதியாக இருந்த பிறகு இது ஒரு மிக பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும்னு நீங்கள் அந்த குத்தகைதாரர்கள் அவர்கிட்ட சரணாகதி அடைகிறாங்க. அதே போல் 1948 ஒரு பெரிய சதி வழக்கு அவர் மீது ஆயுள் தண்டனை வரைக்கும் போகுது. ஆமாம். அது என்ன வழக்கு? அது என்ன வழக்குனா, கம்யூனிஸ்ட் புரட்சி நடக்குது கல்கத்தாவில். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பூரா என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடிய அதே மனநிலையில் மீண்டும் ஆளுங்கட்சி சுதந்திரம் அடைந்த 47 சுதந்திரம் அடைந்த பிறகு அதே நிலை தொடருது. உழைப்பவனுக்கே நிலம், உழைப்பவன் கையில் அதிகாரம்னு முழக்க கம்யூனிஸ்ட். அப்போ நேரு என்ன பண்ணுறாருன்னா, கம்யூனிஸ்டுகளை துப்பாக்கி முனையில் தான் சந்திக்கணும்னு சொல்கிறார். அப்போ அந்த நேரத்தில் இவர் 1925 பிறந்திருக்காரு. அப்போ 48னா ஏறக்குறைய ஒரு 20 48 50 ஏறக்குறைய 23 வயசு. 23 வயசில் ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராகிறார். நீங்கள் மத்திய அரசை எதிர்த்து ரயிலு, தபால் ஆஃபீஸு, கஸ்டம்ஸு, இவைகளால் செயல்விடாமல் தடுத்தாதான் மத்திய அரசாங்கத்துக்கு நம்முடைய குரல் எட்டும்னு இந்த வேலையை 23 வயசில் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து இவர் தலைமையில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், விவசாய தொழிலாளர்கள், ஒப்பந்த கூலி தொழிலாளிகள், ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரையும் தலைமை தாங்கிற வாய்ப்பு வந்த பிறகு தான் கம்யூனிஸ்ட் கட்சி இவர் தலைமையில் இந்த போராட்டம் நடத்துவதற்கான அங்கீகாரத்தை கொடுக்குது. இந்த தொடர் போராட்டம் நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டியும் இந்த போராட்டத்தினுடைய உறுதி அரசாங்கம் அச்சப்படுது. இந்த போராட்டத்துக்கு தூண்டுகோல் யார்? இந்த நல்லகண்ணு மீது ரயில் வெடிகுண்டு வைத்து ரயிலை கவிழ்க்க முயற்சி செய்தார். இதுதான் அந்த சதி வழக்கு. இந்த சதி வழக்கு போலியாக புனையப்பட்டு இவருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலாம்னு அந்த நேரத்தில் பேசப்பட்டது. அது ஆயுள் தண்டனையாகி 7 வருடமாகி அப்புறம் அவர் விடுதலை ஆகிறார் வச்சுங்களேன். அப்போது இப்படி இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமைக்கு இவரை தகுதியான நபராக கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் ஒன்றாக இருந்த காலத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சி இவரை தத்தெடுத்து கொண்டது. இப்போ துணை ஜனாதிபதியாக இருக்கார் சிபி ராதாகிருஷ்ணன். அவரை எதிர்த்து
கோயம்புத்தூரில் நிற்கிறார். 99 குண்டு வெடிப்பு கலவரத்தில் நிற்கிறார். அப்படி நின்ற பொழுது உண்மையான திமுக, மனிதாபிமானமான திமுகவாக இருந்தால் அங்கே வேட்பாளர் நிறுத்திடக்கூடாது. அப்படி ஒரு கோரிக்கை வந்தது. நல்லகண்ணு நாடாளுமன்றத்துக்கு போட்டோம், தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய பிரச்சனை, தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பாஜகவோட கைக்கு ஒத்து திமுக தோக்கடிச்சு. இதுதான் உண்மை. இன்னைக்கு முதலமைச்சர் போய் கண்ணீர் விட்டுட்டு வர்றாரு. முதலமைச்சருடைய அப்பா தான் இந்த வரலாற்று தவறை செய்தது. பாஜகவோட சேர்ந்து நல்லகண்ணை தோக்கடிச்சாங்க. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, பல முறை தேர்தல்னு இருக்கார் நாடாளுமன்ற. நீங்கள் அதுக்கு சுப்பராயன் அங்கே ஒருத்தர் இருக்கார், இப்போ எம்பியாக இருக்கார். வெற்றி பெறுகிற பொழுது அவர் நல்லகண்ணை சொல்லி தர மாட்டார். கூட்டணி சரியில்லை, தோல்வி தான் கிடைக்குன்னா நல்லகண்ணை தள்ளி விட்டுருவார் சுப்பராயன். இதையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண வேண்டியது சூழல். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஐயினுடைய நிலைமை அதுதான். நல்லகண்ணுவை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை கூட சட்டமன்றத்துக்கு போக முடியல, நாடாளுமன்றத்துக்கு போக முடியல. பல முறை போட்டிட்டு இருக்கார். வெற்றி பெறுகிற பொழுது சுப்பராயன் நிற்பார். 3 முறை இப்போ சுப்பராயன் இப்போ எம்பி எங்கள் கோயம்புத்தூர். சுப்பராயன் பல முறை எம்எல்ஏ. ஏன் நல்லகண்ணையை சட்டமன்றத்துக்கு அனுப்ப முடியல? காரணம் அங்கே ஒரு பெரிய அதிகாரம் போட்டி. அது அப்படி இருக்கட்டும். இப்போ நல்லகண்ணு ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் அருணாசலம் இவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறாரு. அந்த காரை அப்படியே கட்சிக்கு கொடுத்துட்றாரு. இப்போ அவருக்கு 1 லட்ச ரூபா பண முடிப்பு கொடுத்தாரு ஸ்டாலின். 1000 ரூபாய் போட்டு முதலமைச்சர் நிதி கொடுத்துட்டாரு. 1,10,000 பாண்டே நிகழ்ச்சி வச்சு முதல் நிகழ்வுக்கு இவருக்கு பைசா கொடுத்தாரு. வாங்க போவே இல்லை, அவரு பாண்டே வச்சு கொடுத்தாரு. அப்போ இதுதான். இப்போ இவருடைய மனைவி ஒரு ஆசிரியை. அந்த அம்மா தான் இவ்வளவு வறுமையும் சமாளித்து அந்த அம்மா தான் அந்த குடும்பத்தை நடத்தினார். அதுக்கு தான் சொல்லுவார், எனக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு மனைவி தான் இயக்கம்ங்குவார். ஏன்? எனக்கு குடும்ப பாரமே இல்லாமல் என்னுடைய மனைவி, அந்த அம்மா இப்போ ரஞ்சிதம், அந்த அம்மா என்னுடைய குடும்ப பாரத்தை அத்தனையும் நான் இறக்கி வைத்து விட்டேன் என்னுடைய மனைவி மீதுங்குவார். கம்யூனிஸ்டுகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்துகின்றவர். எதுக்கு? அரசு வேலைக்கு போகிறவங்க. பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி போராட்டத்தில் நல்லகண்ணுடைய உண்ணாவிரதம் ஒரு முக்கியமான ரோல்ன்றாங்கல்ல. இப்போது அந்த பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி அதோடைய அந்த விஷயம் என்ன? 4000 பேர் போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன விஷயம்? அதில் நல்லகண்ணுடைய பங்களிப்பு என்ன? அதில் அதாவது பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி தலித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. ஆனால் அவர்கள் அந்த நாற்காலியில் உட்கார முடியல. தலித்னா உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள், ஒடுக்கப்பட்ட பறையர் சமூகம் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஆதிக்க சாதி அதை அனுமதிக்க மாட்டாங்க. பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் தனி தொகுதி. இங்கே ஏன்னா எல்லா ஊராட்சி மன்ற தேர்தல், ஆமாம் எல்லா சமூகம் அங்கே இருக்குது. ஆதிக்க சாதி பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி சேர்மனை பதவி பிரமாணம் எடுத்து அந்த நாற்காலியில் அமர விடாமல் தடுக்கிறாங்க. அப்போது இவர் போகிறார், பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு பெரிய போராட்டம். அதில் அரசே ரெட்டை வேடம் போடுது. அரசுகளே தான். திமுக வேற யாரு? திமுக தான் போடும். நீங்கள் திமுக பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும். நீங்கள் பிசிஆர் ஆக்ட் வந்தது இல்லை? பிசிஆர் ஆக்ட் வந்த பிறகு கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா போய் அழுவானுங்க. யார்? ஆதிக்க சாதி. அப்போ கவுண்டர் கேஸ் நீயே கொடுத்துருக்கியா? யார் மேலே? அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே கவுண்டர் கேஸ் நீயே கொடு. இப்படி சொன்னவர் தான் கருணாநிதி. இன்றைக்கி வேங்க வயல்லாம் பார்க்குறோமே. இப்போ அதே போல் ஸ்ரீகுண்டம் ஆற்றுல மணல் கொள்ளை தடுத்து பார்க்குறாரு, முடியல. நேராக மதுரை நீதிமன்றத்துக்கு போகிறார். நீதிமன்றம் சொல்லுது, ஐயா ஒரு வயதான ஒரு கம்யூனிஸ்ட்டை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்கீங்களே, அரசு ஏன் அதை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாரு? கலெக்டர் என்ன பண்ணுறாரு? 2 பேரும் செயலிழந்ததனுடைய விளைவு இந்த மூத்த கம்யூனிஸ்ட் போராளி நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறார். அரசு என்ன செய்கிறது? கலெக்டர் எஸ்பி என்ன செய்றீங்க? இப்படியான
நீதிமன்றம் பல முறை அரசை கண்டிப்பதற்கு பல முறை நல்லகண்ணு ஐயா போய் நீதிமன்றத்தில் நின்று இருக்கார். பாப்பாப்பட்டி கீரிப்பட்டிக்குள்ளே வருவாங்க. இப்போ அதில் நல்லகண்ணுடைய போராட்டம் நடக்குது, ரெட்டை விடம் போடுறாங்க. அதில் என்ன நடக்குதுங்க? அது என்ன நடக்குதுன்னா, நீதிமன்றமே ஒரு உத்தரவு போடுது. போலீஸ் பாதுகாப்போடு அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி ஏற்றுக்கொண்டு அவர்கள் பணி செய்வதை தடுத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும்னு ஒரு நீதிமன்றமே ஒரு உத்தரவு போடுது. அதை கவர்மெண்ட்டு அரசு அதை நடைமுறைப்படுத்துது. பல வருஷம் அங்கே தேர்தலே நடக்கல. ஆமாம். இப்போ அதே போல் தேனிக்கு பக்கத்தில் திருண்டாமை சுவர், இந்த பக்கம் ஒரு சமூகம், இந்த பக்கம் ஒடுக்கப்பட்ட சமூகம் இருந்த பகுதியில் மக்கள் நடமாடக்கூடாது. இப்போ அங்கே போகிறார். அதுக்கு அசலா காருக்கு ஒரு முக்கியமான காரணம், அவர் எஸ்பியாக இருக்கும்போது தான் கம்யூனிஸ்டுகள் தான் அந்த போகிற சிபிஎம்மும் எடுக்குது, சிபிஐ 2 பேரும் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த தீண்டாமை சுவர் தகர்க்கப்பட வேண்டும் என்பதில் அசலா காருக்கு பங்கு பெரும் பங்கு. கம்யூனிஸ்டுகளுக்கு அசலா காருக்கும் அவர் எங்கள் தேனி எஸ்பியாக இருக்கும்போது அவரும் கடுமையாக ஒத்துழைக்கிறார். அதுதான் அந்த தேனியில் தீண்டாமை சுவர் உடைக்கப்படுவதற்கு நல்லகண்ணு ஐயாவும் ஒரு காரணம். நீங்கள் அதை விட அவரே பதிவு பண்ணுறார். சுதந்திரம் அடைந்த பிறகு கம்யூனிஸ்டுகளுக்கு சுதந்திரமே கிடைக்கல. ஏன்? நேரு கம்யூனிஸ்ட் கட்சி கலைக்க சொல்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடாதுங்கிறது. அப்போ ஒரே கட்சி தான், எல்லாம் சிபிஐ தான். சிபிஎம்எல்லாம் அப்போ பிரியல. அப்போது கம்யூனிஸ்டுகளுக்கு தலைமறைவு வாழ்க்கை. நாங்கள் ஆங்கிலேயன் காலத்தில் கூட இவ்வளோ கஷ்டப்படலை. ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சியை கலைத்து விடுவதா அல்லது தலைமறைவாக போவதா என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த மத்திய குழு கூட்டம். அப்போது இவர் தான் சொல்கிறாரு, குண்டடிபட்டு செத்தாலும் சரி செங்குடி ஏந்தி போராடுவது தான் இந்த போராட்ட வாழ்க்கையினுடைய இறுதி. எந்த சூழ்நிலையிலும் நம்ம சரணடையக்கூடாது, தொடர்ந்து போராடுவோம். சரிங்க, இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உங்ககிட்ட கேட்குறேன். நல்லகண்ணு ஐயா எப்பவுமே மீசை வச்சிருக்கவே மாட்டாரு. அந்த மீசை இல்லாத பின்னாடி ஒரு காரணம், அது என்னதுங்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் போலீஸ்காரன் கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது இந்த இந்த சதி வழக்கில் ஒரு காவலரோட பேர் மறந்து போச்சு, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். அந்த ஹெட் கான்ஸ்டபிள் இவருடைய ஒவ்வொரு முடியும் கொடுக்குறான், ஒவ்வொரு சித்திரவதை பண்ணுறான். அதுதான் அவருக்கு மீசை வைக்காததுக்கு ஒரு காரணம். காவலர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக, காவல்துறையிடமிருந்து பாதுகாப்பதற்காக. ஏன்னா உண்மையை சொல்லுன்னா எதை பிடுங்குறான், ஒவ்வொரு முடியாக பிடுங்குறான். இதுதான் அவர் மீசை வைக்காதனுடைய ரகசியம். சரிங்க. இப்போ இப்போ ரீசெண்டாக நான் ஒரு தடவை ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். 2016-17 சமயத்தில் நல்லகண்ணு அவர்களுடைய வீடு இடிக்கப்பட்டுச்சுங்களா, அது என்ன விஷயம்? அது இல்லை, அது அவர் ஒரு ஹவுசிங் போர்டில் குடியிருக்காரு. ஹவுசிங் போர்டு இடிக்கிறாங்க. ஹவுசிங் போர்டு புதுசாக வீடு கட்டுறதுக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வீடு ஒதுக்கி கொடுக்குறீங்க, ஆனால் மற்றவனுக்கெல்லாம் வீடு ஒதுக்கி கொடுக்கல. மற்றவர்களுக்கு வீடு ஒதுக்கி கொடுத்த பிறகு தான் நான் காலி பண்ணுவேன். சென்னையிலையா? ஆமாம், பாலவாக்கத்தில். நான் எனக்கு வீடு கொடுக்குறீங்க, நான் கிளம்பி போகிறேன், ஆனால் அவர்களுக்கு யார் போராடுவது? அவர்களுக்கு என்னை தவிர யார் போராடுவது? என்னோட இருந்துட்டாங்க. அத்தனை பேருக்கு வீடு ஒதுக்கி கொடுத்த பிறகு தான் நான் வீட்டை காலி பண்ணுவேன், இல்லைன்னா நான் தெருவிலேயே படுத்துருவேன். இது முதலமைச்சருடைய கவனத்திற்கு போன பிறகு அத்தனை பேருக்கும் அவசரம் வீடு ஒதுக்கி கொடுத்த பிறகு இவர் அந்த வீட்டை காலி பண்ணார். அதே போல் வெள்ளம் வந்துருச்சு, இவரை காப்பாற்றுறதுக்கு படகு போகுது. சொன்னார், நான் முதல்ல நீதி வந்துடுவேன், முதல்ல மக்களெல்லாம் காப்பாற்றியா, போயா, குழந்தை குட்டியெல்லாம் அழுகுதியா, பால் இல்லாமல் கத்துது, இவர்களை முதல்ல காப்பாற்றுன்னு அவர் அந்த படகுல ஏறவே இல்லை. எனக்கு இந்த படகு தேவை, நான் நீந்தியே வந்துடுவேன். அந்த மக்கள் தான் நீந்த தெரியாது, குழந்தை குட்டியெல்லாம் நீந்த தெரியாது. அதனால் அவர்களை இப்படி அவரை அடுக்கிக்கொண்டே போகலாம். ஆனாலுமே ஒரு பெரிய வேதனை என்னென்னா, இத்தனை ஆண்டு கால போராட்டம்,
இந்த போராட்டத்தின் முடிவில் அவர் நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்திற்கோ போக விடாமல் பல முறை தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இந்த அவர் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்திற்கோ அவர் ஏதாவது ஒரு சூழலில் பதிவு செய்ய வேண்டும்னு விரும்புகிறார். சட்டமன்றத்தில் பதிவு செய்யணும்னு விரும்புகிறார், நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ய வேணும்னு விரும்புகிறார். ஆனால் அதற்கான வாய்ப்புகளை இந்த தமிழ்நாடு நீங்கள் கொடுக்கவே இல்லை இன்று வரை. அப்போ இது சரியான நபர்களை இந்த சமூகம் அங்கீகரிக்க தவறிவிட்டது. அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதாங்க இப்போ நான் இன்னொன்று இந்த கோணத்தில் அணுகலான்னு நினைக்கிறேன். இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் கட்சி நல்ல கண்ணையோ கிட்டத்தட்ட ஒரு 80-75 ஆண்டுகளுக்கு மேலே எடுத்திருக்கிறாரு. அந்த கட்சியினுடைய மதிப்பு தானே நல்லக்கண்ணையா மீதான மதிப்பாக இருக்க முடியும். ஏன்னா தளி ராமச்சந்திரன் போன்றவர்கள் அந்த கட்சிக்குள்ள எம்எல்ஏ ஆகியிருக்கிறாங்க, கொறடா அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம நல்லக்கண்ணையால இதை கண்டிச்சிருக்கிறாரா, இதை எதிர்த்துலாம் பேசியிருக்காங்களா, அந்த விஷயங்களை பற்றி என்னங்க? இல்லை, அதாவது ராமச்சந்திர தாப்பாண்டியனோட சிஷியன் மகேந்திரன் அங்கே போய் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருப்பார். இதை நல்லகண்ணு ஐயாவுக்கு கட்சிக்குள்ளே இந்த கருத்தை இவரை தாப்பாண்டியனை எதிர்த்து இந்த கருத்தை சொல்கிறாங்க. அப்போ அவர் கண்டிக்கிறார். ஒரு காலகட்டத்தில் இவரால் அதை தடுக்க முடியல. தாப்பாண்டியனுக்கு ஒரு பெரிய வலுவான ஒரு பின்னணி தான். தாப்பாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே போயிட்டார். யூசிபிஐன்னு ஒரு கட்சி, டாங்கே தலைமையில் ஒரு கட்சி வச்சுருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரித்து கொண்டு போன ஆட்கள். அப்புறம் தான் யூசிபிஐலேருந்து மறுபடியும் சிபிஐக்கு வரார். அதன் பிறகு இன்றைக்கி இந்த ராமச்சந்திரனுக்கு ஆதரவாளர் கூட்டம் நிறைய உருவாயிடுச்சு எங்கள் சிபிஐக்குள்ள. அப்போ அவரால் அதை தடுக்க முடியும். இப்படி எல்லா கட்சிக்குள்ளேயும் இருக்கும். அப்படி சிபிஐயில் இருக்கும், சிபிஎம்மில் இருக்கும். அங்கே நீங்கள் டபிள்யூஆர் வரதராஜன் தற்கொலை முறையில் செத்து போனார் சிபிஎம்மில். இந்த பெண்கள் அவருக்கு கொடுத்த டார்ச்சர், பாலியல் ரீதியாக ஒரு பொய்யான ஒரு கதையை புனைஞ்சு அவருக்கு மன உளைச்சலை கொடுத்து அவர் கடைசியில் செம்பரம்பாக்கம் ஏரியில் ஒரு ஆழ்ந்த கம்யூனிஸ்ட் அவர். சிபிஎம் டபிள்யூஆர் வரதராஜன் குதிச்சில் தற்கொலை பண்ணார் அந்த அளவுக்கு. அப்போ எல்லா இடங்களும் இது போன்ற ஆட்கள் ஊடுருவல் இருக்கத்தான் செய்யும். அப்போது கம்யூனிஸ்டுக்குள்ளேயும் ஊடுருவல் இருக்குது, காங்கிரஸுக்குள்ளேயும் ஊடுருவல் இருக்குது. இருந்தாலும் ஐயா நல்லகண்ணு அவர்கள் எந்த விதமான தூசு துரும்பு குற்றச்சாட்டு இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார் என்பது தான் இங்கே முக்கியமான பதிவு. சரிங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது இன்றைக்கும் ஒரு எளிய மக்களுக்கான ஒரு கட்சியாக இருக்குது. ஏன்னா சிபிஎம் வந்து இடபிள்யூஎஸ் போன்ற விஷயங்களை ஆதரித்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடியதான் சிபிஐ இருக்குது. அந்த கட்சி சுதந்திர போராட்டமாக இருக்கட்டும், விவசாய தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், தீண்டாமை ஒழிப்பாக இருக்கட்டும், பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி போன்ற மனித உரிமை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இத்தனை பல விஷயங்களில் அவருடைய பங்களிப்புகள் இருந்திருக்கு. பேர்பட்டவர் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு பலருடைய வேண்டுதலாகவும் இருக்குது. நம்மளும் நம்மளுடைய காணொலி வாயிலாக அதை பதிவு செய்வீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்கு நடத்தி நன்றி, வணக்கம்.